உங்களுக்கே பிடிச்ச எனக்கே உருட்டுறாரு இது டிக்டாக்ல பார்த்துட்டு அப்பா வேன் லைஃப் நிக்கிறேன். சந்தோஷம் சந்தோஷம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கொஞ்ச காலத்துல இப்படி ஒன்று செய்து தெரிவிங்களா? ஓமா எங்கட தேடி இங்கால ஒரு ஆள் வந்திருக்கிறாரு. நேரே வந்து ஏர்போர்ட்டுக்கு போறாரு. போற வழியில கட்டாயமே எங்களை சந்திக்கணும். இதுல நின்றுக்கிறோம். இந்த வித்தியை பார்த்துக்கிறீங்களா? இல்ல கவனிச்சதில்ல. நார்மலா சார்ஜ் போட்ட உடனே இங்கால வோல்டேஜ் எல்லாம் சரியா ட்ராப் தொடங்கிட்டு இந்த இடத்துல இருந்து நாங்கள் வெளிக்கிட போறோம். எல்லாம் தயார் செய்துட்டு வெளிக்கிறோம். இவ்வளோ தான் நான் போட்டது. மற்றபடி இலக்கஞ்சி தான் என் வாழ்க்கையில் இன்று வரை அந்த என்ன விலையில கொடுக்குறீங்க இலக்கஞ்சி? இப்போ நான் இலக்கஞ்சி வந்து 100 ரூபாய் கொடுக்குறேன். அதான் உங்களுக்கு நல்ல சுடா சுடா இருக்கு கஞ்சி. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் வந்து 8வது நாள் இரவு. நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வவுனியா டவுனுக்குள்ளே தான் நிற்கிறோம். டவுனில் இங்கே ஐஓசி பெட்ரோல் செட் இருக்குன்னு தான் நீங்கள் உள்ளுக்குள்ளே டவுனுக்குள்ளே என்ட்ரி ஆக ஐஓசி பெட்ரோல் செட் அங்கே தான் இரவுக்கு வந்து நாங்கள் தங்கி நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே வவுனியா ஹாஸ்பிட்டல் இதுலேருந்து பார்க்க தெரியுது. வந்து நாங்கள் ஜெசின்ற வீட்டை போய் சாப்பிட்டு இன்றைக்கு எல்லாம் சுற்றிட்டு ஜெசி வந்து வீட்டடிக்கு வேறு சொன்னது. ஆனால் இருந்தாலுமே வந்து நாங்கள் இப்படி பொது இடங்களில் நிற்கிறது வந்து என்னென்னு சொல்கிறது, நின்றா தான் எங்களுடைய பயணத்துக்கு வந்து ஒரு இதாக இருக்குமென்றபடியாக வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் தங்கி இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து மலசல்ல கூட வசதி இருக்குது. அதோட வந்து குளிக்கிறதுக்கு ஷவர் இல்லாமல் இருந்தது. இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த பெட்ரோல் செட்டுகளை விட இந்த இடத்துல வந்து குளிக்கிறதுக்கான வசதிகள் எல்லாமே இருந்தது. அதோட இந்த இடத்துல நாங்கள் நிற்க வந்து கணக்கு பேர் வந்து எங்களை அடையாளப்படுத்தினவ, கணக்கு பேர் அடையாளப்படுத்தி கணக்கு பேர் வந்து கதைச்சு அதோட எங்களோட வேனை பார்த்து அவையிலும் அனுபவம் ஒன்று பெற்றுக்கொண்டவ. உண்மையிலே அது ஒரு நல்ல விஷயம். அது இந்த இடத்துல நின்றதுக்கான நல்ல விஷயம் ஒன்று அதாக இருக்கணும். அதோட கணக்கு பேர் அங்கே இங்கே இருக்கிற பெட்ரோல் செட் அண்ணாக்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து உதவி செய்தவ. தண்ணி மற்ற தண்ணி வசதி எல்லாமே, தம்பி உங்களுக்கு என்ன வேணுமென்றாலும் சொல்லுங்கள், எல்லாமே வந்து செய்து தர வேண்டவ. நாளைக்கு விடியும் மட்டும் நாங்கள் இங்கே தான் நிற்க போகிறோம். அதோட இங்கே ஷவரும் இருந்தது. வேறு ஒரு பெட்ரோல் செட்லேயே நாங்கள் இந்த குளிக்கிறதுக்கு ஷவர் பார்க்கல இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருந்தது. கொஞ்சம் உடுப்புகளும் நாங்கள் துவைச்சிட்டு இன்றைக்கு இரவு இங்கே தான் படுக்க போகிறோம். படுத்துட்டு நாளைக்கு வவுனியாவில் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு வந்து செய்ய போகிறோம். அதோட கணக்கு பேர் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு போங்க அந்த இடத்துக்கு போங்கன்னு. உங்களுக்கும் வந்து வவுனியாவில் நீங்கள் இருக்கிறீங்கள் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்குமென்றதை வந்து எங்களுக்கு கொமெண்டில் வந்து சொல்லிக் கொள்ளுங்கள். நாங்கள் அதை காட்டுறதுக்கு வந்து தயாராக இருக்கிறோம். அதோட கணக்கு அனுபவங்கள் இப்படியான பயணங்கள் செய்ய தான் அந்த அனுபவங்கள் வாழ்க்கையை பற்றி உணரக்கூடிய மாதிரி இருக்கும். சில நேரங்களில் வந்து பல விஷயங்களை வந்து யோசிக்க தோணுது. அதுக்கான காரண காரியங்கள் எல்லாம் வந்து விசாரிக்க தோணுது. இந்த பைக் யார்கிட்ட என்று பார்த்தீங்கன்னா ஜெசி ப்ரோ இரவு வந்திருக்கிறார். ஆனால் இரவு தங்க மாட்டார். அவர் வந்து வீட்டை போயிடுவார். என்ன ப்ரோ கேட்டால் கல்யாணம் கட்டுறேன்னு சொல்லிட்டு போயிடுவீங்கண்ணே? அப்படின்னு சொல்லலாது. அப்போ இருக்க மாட்டோம். அடுத்த இன்னும் ஒரு சிக்கல் இன்றைக்கு உருவாகிருக்கு. என்னென்னா வந்து நாங்கள் கொஞ்சம் நிழலுக்குள்ள வாகனத்தை விட்டுறமோ தெரியல வந்து எங்களுடைய சோலார் பேட்டரின்ற பவர் வந்து குறைஞ்சிட்டு கீ என்று ஒரு சத்தம் வந்து கொண்டே இருக்குது. அப்போ அண்ணா கடிச்சு கேட்டாங்க வந்து பேட்டரி சார்ஜர் வீதம் குறைவாக இருக்குது, ஏதாவது பயர் ஏதாவது ஆட்டுப்பட்டிருக்கும் பேருன்னு சொன்னவர். அதனால் எங்களுக்கு பவர் சோர்ஸ் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. லைட்டுகளை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு நிற்கிறோம். நாளைக்கு விடிய நல்ல வெயிலுக்குள்ள கொண்டே வாகனத்தை விடுங்கன்னு சொன்னவர். இல்லை அது விடிஞ்சா வெயில் ஒரு வெயில் ஒன்று பட்டால் தான் சார்ஜ் வருமா. அப்போ விடிஞ்சால் தான் வெயில். அதோட எங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறது பாருங்கள், பெரிய ஒரு பவுசர் ஒன்று நிற்கிது. கூடுதலாக இந்த பெட்ரோல் செட்டில் நிற்க வந்து எங்களால் சமைக்க முடியாமல் இருக்கிறது. அதோட ஆனால் அன்னையாக்களுக்கு கேட்கவே சொன்னது, தம்பி கொஞ்சம் தள்ளி வச்சு சமையம் கொண்ட. ஆனால் எங்களோட பாதுகாப்பு முக்கியம், எல்லாட்ட பாதுகாப்பு முக்கியம் என்றபடியாக வந்து நாங்கள் சமைக்கலை. பாம்பக்ரி சின்ன ஒரு ஸ்பாக் வந்தாலே சரி, இவ்வளோ பெரிய டேங்கர் இது இருக்குன்னு அவ எல்லாட்ட சேஃபையும் கருத்தில் கொண்டு பார்த்துறாங்க. அங்கே எங்கட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பெட்ரோல் செட் பார்த்துறாங்க தங்குறதுக்கு. ஆனால் இவங்க வந்து இதில் தங்கிட்டோம். இதுவும் நல்லா இருக்கு. நாளைக்கு அதில் தங்கும். இப்போ பார்க்குறாங்க எப்பயுமே இந்த ஜெசி வீட்டை கூட்டி கொண்டு போயிடலான்னு கேட்டால் என்ன சொல்கிறார் ப்ரோ? இல்லை அப்படின்ட்டு இல்லை, ஒரு வந்தால் ஒரு ட்ராவல் பண்ணி நிற்கணும். நான் ப்ரோ ஹர்ட்டவர் நாங்கள்லாம் வந்து போக மறந்துட்டோம். இப்படியான பப்ளிக்கான இடத்துல நிற்க வந்து எவ்வளோ பேர் வந்து சந்திச்சோம் தெரியுமா? ஒரு 150 பேர் சந்திச்சிட்டோம் இது வரைக்கும். ஒரு 8 மணிலேருந்து இந்த வரைக்கும். உண்மையாக தான் வீடியோவில் இருக்கு ப்ரோ. 150 பேர் வீடியோவில் இருக்கு. பொடியங்கள் எல்லாம் வந்து சந்திச்சு பார்த்துட்டு போனவங்க. அதுகளுக்கு தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. உங்கள் ஊரில் நாங்கள்
அது வீட்டில் இருந்தால் அப்படி தெரிய வரும். அதான் ஒவ்வொரு ஊரில் இப்படி பப்ளிக்கான இடத்துல நின்றால் தான் நல்லா. இப்போ போன காணொலி பார்த்துருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு. நாங்கள் வந்து எங்கே போனால் இரட்டை குளத்துக்கு போனாங்க. இரட்டை குளத்தில் நிற்க வந்து போலீஸ் அதிகாரி வந்து எங்களை சொல்லி விட்டவர் இப்படி தான் பிரச்சனை பார்த்து நில்லுங்கொண்டு. அப்போ நாங்களும் அவர் சொன்னதுக்கு நாங்கள் வந்துட்டோம். வந்துட்டு இங்கே நல்லது, இங்கே வந்தது நல்லதான். ஏன்னா இப்போ அந்த இடங்கள் இருக்கல வந்து வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அதான் பெரிய பிரச்சனை. தான் நான் இந்த ஒரு பெட்ரோல் செட்டே நல்லா எப்போ எங்கே போனாலும். சரி, சில பேர் வந்து கேட்பீங்க வந்து என்னடா திரியிறீங்க சாப்பிட்றீங்க படுக்கிறீங்கள்ட்டு. பயணமே இதுதான். டூரிஸ்ட் பிளேஸ்கள் இன்னும் வரையில எங்களோட பகுதிகளில் இருக்கிற இயற்கைகளில் கொஞ்சம் இடங்களையும் கொஞ்சம் இதான இடங்களையும் காட்டி கொண்டு போகிறோம். டூரிஸ்ட் பிளேஸ் வந்த அப்புறம் தான் உங்களுக்குமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வேண்டாம். ஆனால் இருந்தாலும் எங்களுடைய பயண அனுபவம் வந்து உங்களுக்குமே புதுசாக இருக்குது. வேணுண்டா எங்களுக்கு அவ்வளவு புதுசாக இருக்குது. கணக்கு பேர் வந்து என்னென்னு சொல்கிறேன், என்னென்றா அப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறீர்கள். இருக்கிறோம், சமாளிச்சு இருக்கிறோம். 3 பேரும் கொஞ்சம் சளைச்சு போகாத இருக்கும் மட்டும் போயிடுக்கொண்டிருக்கும். என்னென்னா கருத்து முரண்பாடுகள் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் கருத்து முரண்பாடு. அப்படி எல்லாம் வரும். மற்ற ஹோம் சிக்னஸ் என்று சொல்லுவாங்க, வீட்டு நினைவுகள், அதெல்லாம் எல்லாத்தையுமே தாண்டி தான் இந்த பயணம் இருக்கும். நீங்க இவ்வளவு சொல்றது வரவே வராது. நீங்க சொன்ன அவ்வளவு விஷயம் வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. ஆக்களுக்கு வந்து அக்கறை இல்லை வீடுகள்ல. வீடுகள்ல இன்னும் அக்கறை பெற அவையில் தங்கிட மாட்டேங்கிறீங்க, நாங்க எங்கிட மாட்டேங்கிறீங்க. அப்படி நாங்க வீட்டுல இல்ல, வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம் ப்ரோ. சரி, அப்படி இல்லை ப்ரோ. ஒரு 20 நாள் வெளிநாடுகளுக்கு போய்க்க அந்த ஒரு யோசனை வரும். 120 நாள் இருக்க போறீங்களா, அதான் நான் சொன்னேன். சரி, அதெல்லாம் பிரச்சனை சமாளிச்சுட்டு போய் நாங்கள் வெளிநாட்டுக்கு போனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கட்டும். இப்போ வெளிநாட்டுக்கு மகன் வேலைக்கு போனா தனியாக தான் இருக்கணும். அப்படி ஒரு உணர்வோடு இருக்கட்டும். உங்களை மாதிரி எங்களுக்கு கல்யாணம் குடும்ப வாழ்க்கையில் தானே, அதனால சுதந்திரமா திரியலாம். இந்த வீடியோ நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு கல்யாணம் கட்டினா அப்புறம் நாங்கள் கல்யாணம் கட்டினா போட்டு காட்டுங்கோ, சரியா? அதுக்காண்டி தானே போய் இந்த விஷயங்கள் நான் நோட் பண்ணி இந்த வருடம் முழுக்க சொல்றாங்க. இந்த வருடம் முழுக்களுமே வந்து இந்த பயணங்களா தான் இருக்க போகுது. அடுத்த வருஷம் ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம். கேள்விக்குறியா அடுத்த வருஷம் தொடங்குறதுக்கு ஒரு அத்திவாரம் போடுறதுக்கு நான் நினைக்கலாம். அது ஒரு எடுகோள் நினைக்கல. சரி பாப்போம். இதுல வந்து சாப்பாடு வேண்டி இருந்திருக்கிறோம். கயன் சாப்பிட்டீங்களா? கயன் எங்க சாப்பிடுனீங்க? எங்களை விட்டுட்டு கயம் போய் சாப்பிட்டு வந்துட்டாரு. சாப்பாடு கேட்க சொன்னார். அப்போதை கேட்க சொன்னார், எனக்கு வேண்டாம். எங்க கேட்றீங்க? எனக்கே உருட்டுறாரு. நான் சத்தியா நான் குளிக்க போட்டு அதுக்கு முதல் கோல் அடிச்சு நான் கேட்டானே. அப்ப எனக்கு வேண்டாம், இவங்களுக்கு என்ன மாதிரி எடுக்கலுங்கண்டா. அப்புறம் சரி, டயட் பொடி எங்களுக்கு சாப்பாடு. சரி, டயட் பொடி எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும். சரி, டயட் தானே, சாப்பிடு, படிவா சாப்பிடு. சாப்பிடுறா டயட் பொடி எங்கள் இரவு கொத்து சாப்பிட்டுட்டு விடிய 5 மணிக்கு எழுப்பி சொல்றாங்க. விடிய 5 சரி கதைங்க. சரி, விடிய இரவு ஃபுல்லா நல்லா கொத்து சாப்பிட்டுட்டு விடிய எழுப்பி ஓடுறதுக்கு நிற்பாங்க. நின்றுட்டு கிரீன் டீ போட்டுட்டு சீனி போட்டு குடிப்பாங்க. வீட்டடிக்கு வந்துட்டு போங்க. சரி, அதையும் பார்க்கத்தானே போறோம். நாளை 5 மணிக்கு சந்திப்போம். செட்டில் நிப்பாட்டினபடியா வந்து எக்கச்சக்க பேர் வந்து இதில் வந்து பார்க்குறத நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுக்குமே வந்து என்னென்னு சொல்கிறது, அவர்களுமே விருப்பமாக பார்க்கணும். எப்படி ஒரு விஷயம் செய்திருக்கா. ஓ, ஷெட்டில் சமைக்கலாது எல்லாம் படிச்சு எல்லாம் படிச்சு விட்டுருமே. இப்போ இன்றைக்கு சமையல் நிப்பாட்டி இருக்கு. இன்றைக்கு முல்லைத்தீவுலேருந்து வரோம். இல்லை, இனித்தான் எப்படி இருக்கு வாகனம்? சொல்ற அளவுக்கு இல்லை. எங்கட தேடி இங்கால ஒரு ஆள் வந்திருக்கிறார். கனடாவிலேருந்து ஒரு ஆள் வந்திருக்கிறார். வரையில அவர் போறார். என்னடா நேற்று எங்களோட நின்றுட்டு போடி அண்ணா, எப்படி இருக்கீங்க? விடைபெறுகிறீர்கள் என்ன அண்ணா? தேடி வரையில நேர வந்து ஏர்போர்ட்டுக்கு போறார். போற வழியில கட்டாயமே எங்களை சந்திக்கணும் வந்துட்டு இதுல நின்றுக்கிறோம். விடுறதா இல்ல, சந்தோஷம். அப்படி இல்லை, நீங்க இன்றைக்கு நின்று நாளே போங்களேன், டிக்கெட்டை மாத்தி போடுவோமா? அது சரி, இல்லாட்டி டிக்கெட் நின்றுவீங்க.
அப்புறம் எங்கட வாழ்க்கை இப்படித்தான் போவோம். இந்த பாருங்க இதில் படக்கிறோம், இதில் சாப்பிட்டுட்டு அப்படியே போகிறோம். கொழும்பு சைடு எல்லாம் கடைசியாக தான் போவோம். 120 நாளில் போ லேட்டா. அப்படி இன்றைக்கு ஃப்ளைட் இனி வளமையான அங்கே வாழ்க்கை தொடங்குது என்ன. ரைட் ரைட். அண்ணா சந்திச்சு நாங்கள் அங்கே யாழ்ப்பாணத்தில் வச்சு எங்களோட வந்தவர் இன்றைக்கு ஆள் ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் இதில் சந்திச்சுக்கிறோம். சந்தோஷம். இப்படி ஒரு சந்திப்பு ஏற்பட்டுருக்கு. அகால் நிற்கிறாங்க பாருங்க. நீங்கள் வேன் தொடங்கினா அப்புறம் பார்க்கலையே இப்படிதான் இப்படி உடுப்புகள்லாம் காய இஞ்சால போட்டிருப்பாங்க. நீ நேற்று நின்று என்னடா நேற்று எங்கேயோ பிடிச்சி மொட்டை அடிச்சு விட்டாங்க. இப்படி போகிற வழியில் தொடங்க எல்லாம் சாமான் எல்லாம் இல்லாமல் இருந்தது. இப்போ கொஞ்சம் பொருள்கள் எல்லாம் கூடிட்டு என்ன செய்யறது, ஒரு பொருளாக தேடி தேடி எடுக்க வேண்டியதுதான். இன்றைக்கு 8வது நாள் போகுது. சமைக்கிறது தானேண்ணா கூடுதலாக சமைக்கிறது. இது பெட்ரோல் செட்டுன்றபடியாக வந்து இன்றைக்கு சமையல் போடையில தீப்பற்றக்கூடிய வசதிகள் இருக்குன்னு தானே. அப்போ அதனால நான் அவையில் சொன்ன வந்து அங்கால வச்சு சமையங்க உண்டு. ஆனால் நாங்கள் பாதுகாப்பு முக்கியம். இஞ்சால வந்து இந்தலாம் பெரிய பேரல் நிற்கிது, ஏதாவது சின்ன ஸ்பார்க் பட்டாலும் வந்து பயம். அப்போ எங்களோட சேஃப்டி முக்கியம், எல்லாட்ட சேஃப்டியும் முக்கியம். அதனால நாங்கள் சமைக்கல. இங்கால பக்கத்தில் ஏதாவது வேண்டுவோம், பானை ஏதாவது வேண்டதானே, சாப்பாடு தானே, இல்லாட்டி சாப்பிடா படுக்கிறதானே. ஏசி பிரச்சனை இல்லைண்ணா, பெருசா இது இல்லை. மூடிட்டு படுத்தாலும் பெரிய இரவுல குளிரா தானே இருக்கு, பிரச்சனை இல்லை. பலகை தானே அடிச்சிருக்கு, பெரிய வெக்கையாண்டு இல்லை, ஓகே இருக்கு. இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கபடியே வந்து கணக்கு பேரும் வந்து சந்திச்சு போயிடும். சந்தோஷம். ஓ வணக்கம் வணக்கம் பாருங்க. நன்றி நன்றி நன்றி, சந்தோஷம் உண்மையிலே. ஓகே 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 ஓகேண்ணா, சரி சரி சந்தோஷம். நன்றி நன்றி. அவனி 2-3 நாள் நிற்பாமா? ஓகே ஓகே. டேய் நாங்களே தண்ணி இல்லாமல் இருக்கிற மாதிரி குடிக்கிறீடா. ஓகே ஓகே பிரச்சனை இல்லை. அடுத்த முறை வாங்கலாம். அடுத்த முறை சும்மா நீங்களும் அப்படியே எடுத்தோன்னு சுற்றுவோம். ஓ இனி அங்கே போய் வீடியோ தானே, நேரில் இங்கே பார்த்து தான் அங்கே வீடியோவில் பார்த்து விட்டுருக்கலாம். அண்ணா வந்து நல்ல இது என்னன்னு சொல்கிறது, நல்ல சைலண்டான ஒரு ஆள். சரி என்னத்தை சொல்கிறது, ஊருக்கு வரும்போது சந்தோஷமாக இருக்குமே. நீ போய் அந்த வாழ்க்கையை தொடரபடியா சுவிஸில் கனடாவில் இருந்தெல்லாம் பார்த்தேன்டா, போன முறை வீடியோவில் போட்டதேட்ட. ரைட் 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 ஓகே ஓகேண்ணா. சரி சேஃபாக போயிட்டு வாங்க, சந்திப்போம் அடுத்த வருஷம். சரி நன்றிண்ணா. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்கள் எல்லாம் கணக்கு பேர் வந்துட்டு போயினா இன்றைக்கு பூட்டிட்டு என்ன நித்ர ஓல்றன்னு தெரியாமல் இருக்கு. பெட்ரோல் பொது இடம் தானே, மெயின் இடத்துல டிப்பாட்டி இருக்கிறோம். பாய். அண்ணா வந்து கனடாவில் இருந்து வந்தவர், போயக்க இதில் சந்திச்சுட்டு போனவர். நல்ல மனுஷன், நல்ல ஒரு அமைதியான மனுஷன் இருக்கு. டிக்டாக்ல பார்த்துட்டு அப்பா வேன் லைஃப் நிக்கிதா வீடியோ எடுக்கலாமாண்ணா? சரி இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு அடிச்சு மெசஞ்சரில் போடுவோம் பார்த்தா இதில் வவுனியா நிற்கிது. நாங்கள் வேறு ஈரப்பெளிய உணர்ந்தெல்லாம் அடித்தோம். நாங்கள் அடிக்க அங்கே போலீஸ் வந்து கொஞ்சம் அங்கே கொஞ்சம் களவு நடக்கிறதாம். அப்போ உங்களுக்கு சேஃப் இல்லை, இப்போ நீங்கள் இங்கே பப்ளிக்கான இடத்துக்கு போங்கன்றோ. அப்போ அதுதான் நீங்கள் வந்துருக்கிறோம். இது என்னென்னு சொல்கிறேன், இவ்வளோ கணக்கு மக்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிடும். நானும் வேனை பார்த்து போகணும். அப்போ வேனை பார்த்து நான் தான் திருப்பி வந்தேன். என்ன மாதிரி சாப்பிட்டதோ இல்லை. ஓகே ஓகே. இல்லை நான் கடையில் எடுப்போம், பக்கத்தில் எவ்வளோ பெரிய டவுன் இருக்கு. வேன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அதான் இப்போ பார்த்து வந்து முன்னுக்கு போய் பார்த்தேன். ரைட் ரைட் ரைட். ஓகே எப்படி நேற்று தான் பார்த்தேன் வீடியோ பார்த்துட்டு வேலை பார்த்து அங்கே வந்தேன். ஓகே இல்லை ஓகே ஓகே. 120 நாள் இப்படி தான் போகணுமில்ல. நாளைக்கு நாளைக்கு இங்கே நிற்போம். இல்லை அறிஞ்ச நீங்கள் நாங்கள் இங்கே நிற்கிறோம். நீங்கள் டிக்டாக்ல பார்த்தீங்களா? இவங்க உடனோட டிக்டாக் போடுறாங்க. இப்போ போட்டுறாங்களா டிக்டாக்? ரைட் ரைட். சந்தோஷம் சந்தோஷம். எப்படி இருக்கு? கொஞ்சம் காலத்தில் இப்படி ஒன்று செய்து தெரிவிங்களா?
ஓவா சந்தோஷம். இப்போ என்னன்னு சொல்கிறேன், இருக்கிற ஒரு வாழ்க்கை ஏதாவது ஒன்று செய்யணும் என்ன கட்டாயம். அதை விட படிப்பு முக்கியம் தானே. எங்களுக்கு நான் டிக்டாக்ல பார்க்கணும் அவங்க அந்த முல்லைத்தீவில் இல்லைங்க. முல்லைத்தீவில் வேன் எப்படி இருக்குது? வேன் எப்படி இருக்கு? இதெல்லாம் 120 நான் போகிறேன். போக நினைக்கிறீங்களா? போகணும். நன்றி நன்றி. யூடியூப்ல போய் பாருங்க கட்டாயம். டிக்டாக்ல விட யூடியூப்ல பாருங்க. நடக்கிறது பெரிய வீடியோ, முழு அனுபவமா இருக்கு. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள முழு நாள் நடக்கிற விஷயங்கள். டிக்டாக்ல குட்டியா தானே போறோம். நீங்க போட்டாங்க டிக்டாக்ல ஓடுவீங்களா? இன்றைக்கு வரும் 12 மணி ஆனாலும் வரும். ஆனா இது யூடியூப்லாம் வரும். டிக்டாக்ல காட்டிட்டு வந்தாங்க. ராசாத்தியின் ரசிகர்கள் வந்திருக்கணும். சந்தோஷமா இருக்கு, உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? டிஃப்ரெண்ட் ஐடியா வருது அவங்களே எல்லாம் பார்க்கணும். கட்டாயம் 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 செய்யுங்க. ஐடியா இருந்தால் ஏதாவது ஒன்று செய்யுங்க. சந்தோஷம், உண்மையிலேயே சந்தோஷம். இன்றைக்கு தான் முதல் நாள். அப்படி ஒரு 3 நாளே கிட்ட நிற்போம் மௌனியாவில் சந்திப்பா. வருதா சொல்ல போறீங்களா? வைக்கப்படுறாங்க படிய பயணம் நல்லபடியா இதோட கட்டாயம் 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 எல்லா ஆதரவோடையும் கட்டாயம் நல்லபடியாக முடியும். நம்ம நல்லா இருக்கு. செலவெல்லாம் குறைச்சி டயட் பொடியன் என்ன சாப்பிட்டீங்க? நாங்கள் வந்து உண்மையாக சாப்பிட்டது வந்து ஒரு பரோட்டாவும் சம்பல். டயட் பொடியன் டயட் பண்ணி தான் ஏன்னா வீடியோ எடுத்து ஒரு வீடியோ பார்த்தா தெரியும் நாளைக்கு. டயட் புடியன் சாப்பிட்டா தெரியக்கூடாதுன்னு தனியாக அடிச்சுட்டு வந்துட்டு நீங்களே என்ன சரி நீங்கள் சாப்பிட்றத நாங்கள் சாப்பிட்றோம். ஆனால் எக்ஸ்ட்ரா நாங்கள் ஓடுறோம். நீங்க சும்மா இருக்கிறீங்க. சரி அதான் அதான் சேலஞ்ச் காட்டினே இல்ல. இந்த குளிசா போடக்கூடாது. நீங்க என்ன குளிச்சு இது என்ன கதையா இருக்கு? குளிச்சா போட்டா உடம்பு வெளியே. அது மல்டி விட்டமின்டா. அண்ணா பொய் சொல்லாதே. இந்த எடுத்து வா. உடம்பு குறைக்கிற குளிசை என்ன? உடம்பு குறைக்கிற சரி போறேங்க நாளைக்கு நான் காட்டுறேன். உடம்பு குறைக்கிறதுக்கு என்ன குளிசை இருக்குன்னு சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க. சரியா? இனிய காலை வணக்கம். விடிஞ்சிட்டு 6 மணி ஆகுது. நாங்கள் இந்த பெட்ரோல் செட்லாம் நின்று நாங்கள் என்னென்னு சொல்கிறோம், விடிஞ்ச அப்புறமே சரியான ஒரு க்ரௌடாக வரத்துறாங்க. அது வவுனியா நகர். நாங்கள் வேலைக்கு இந்த இடத்துல இருந்து வெளிக்கிட்டு எங்களோட பயணத்தை வந்து ஆரம்பிக்கணும். இதில் பார்த்தீங்கள்டா என்னடா இதில் துணியெல்லாம் காய்தாண்டி யோசிப்பீங்க. உடுப்புகள் இரவு துவைச்சினாங்க, துவைச்சிது இதெல்லாம் வந்து காய போட்டுனாங்க. ஆனால் காஞ்சிருக்காங்க. என்னடா இரவு வந்து ஒரு குளிர் வந்து நிலவரபடியாக வந்து மற்றது என்ன பிரச்சனைனா வந்து சோலார் வந்து சார்ஜ் போச்சு. அதனால் இரவு ஃபேன் எல்லாமே வந்து நின்றுட்டு இன்றைக்கு சரியான ஒரு வெயிலில் வந்து விடணும். வெயிலில் விடுறத தவிர ஏதோ ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. என்ன இஷ்யூ வந்துட்டு பார்க்கணும். சோலாரை வந்து சார்ஜ் ஏற்றினா தான் எங்களுக்கு சரி, இல்லாட்டி ஃபோன் கூட சார்ஜ் ஏற்றலாம் போயிடும். வணக்கம் ப்ரோ. என்ன ப்ரோ வாக்கிங் டீம் உங்களை காவலுக்கு விட்டுட்டு போயிட்டா? காவலுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் போய் அதில் நேரத்தை பார்த்து வச்சிருக்கோம். இத்தனை மணிக்கு போயிட்டு இத்தனை மணிக்கு வராங்கன்னு சொல்லுங்க. இப்போ கடைசி ஒரு 6:35 போயிருப்பாங்க. பாப்பா எவ்வளோ நேரத்தில் வர்றாங்க சரியா? 4 கிலோ விட்டுட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அடுத்ததான் முக்கியமான வேலைகள் கொஞ்சம் இருக்குது. ஆயில் பார்க்கையில், ரேடியேட்டர் பார்க்கையில், அதோட அது எல்லாமே பார்க்கணும். அதோட என்ன பிரச்சனைனா வந்து கீழே அந்த ஏர் ஃபில்டர் கூட்டுற இது இருக்குது தானே, அதில் ஒரு நட்டொண்டு கலண்டு கீழே தொங்கி கொண்டிருக்கு. அது பள்ளங்கள் போகிற இடத்துல அடிபட்டு கொண்டிருக்கு. கராஜுக்கும் போக வேண்டிய இல்லாமல் வரலாம் போல தான் கிடக்கு. கராஜுக்கு போகணும். அதோட ரேடியேட்டர் தண்ணி வந்து கணக்கு குறையுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஒருக்கா திறந்து பார்த்தா சரி. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? பொங்க போதே இப்போ சரி ஓகே. அதுக்கெல்லாம் இருக்கு. சுப்பிரி சுப்பிரி தாளா திறந்துட்டு திறக்கக்கூடாது. ரைட் ஓகே. இப்போ திறக்கலாம். பொங்கல் தான். ஓ நல்லா ஓடிட்டு வந்து திறந்தீங்கன்னா அப்படியே சுடுதண்ணி வந்து தண்ணியே காணல மேலே அடிக்கும். இப்படி தான் குறைஞ்சிருங்க ப்ரோ. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுப்போம். செய்திருங்க 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 செய்திருங்க. இதுக்கெல்லாம் ஒஃப்ளோ பேப் எல்லாம் போடணும் ப்ரோ. சின்ன ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் வராது அந்த ஒஃப்ளோ பேப். அதான் இல்லை கரல் அடிக்கிற மாதிரி வரும். எல்லாம் செய்வோமா? 1 லிட்டர் தண்ணி இருக்கு. 1 லிட்டரும் குடிக்குதான்னு பார்ப்போம். ராசாத்தி மேலே வர்ற மாதிரி இருக்கு. ஆனாலும் ரஜி ஒன்று தான் இருக்கு. 100 கிலோமீட்டர் ஓடித்தம் இல்லை ப்ரோ. இல்லை தண்ணி நான் தண்ணி இப்போ இங்கே சும்மா பார்க்குறதோடய விடுறது இல்லை தண்ணி. கூலன் விட்டுருக்கீங்க? கூலன் கூலன் கூலன்
கூலன் விட்டால் கூலன்னாவே யூஸ் பண்ணணும். எல்லாம் மிக்சிங் அடி தான், மிக்சிங் அடி. இதே முடிஞ்சது. அடுத்த இன்ஜின் ஆயில் பார்க்கணும். இருக்கா இன்ஜின் ஆயில்? இருக்குமென்று நம்புவோம். இந்த இருக்கு. சரியா, இதுக்குள்ள இதை தூக்கி பார்த்தா தெரியுமென்று சொன்னவன். ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் பார்க்கணுமென்றுவேன். எல்லாமே கரப்பாக தான் இருக்கு என்று யோசிப்பீங்க. அது என்ன செய்யணுமெண்டா வடிவாக துடைக்கணும். உண்மையாக தானே எல்லாமே கரப்பாக தான் இருக்கு. அண்டையை பார்த்துறாங்க, எல்லாமே கரப்பாக தான் இருக்கு. அப்புறம் துடைச்சிட்டு பார்க்க தான் தெரிஞ்சு. நான் கொஞ்சம் ஃபுல்லாக அடிக்கிறேன். இன்ஜின் ஆயில் வேண்டி வச்சிருக்கீங்களா எக்ஸ்ட்ரா? இருக்கு. இதுதான் இந்த மினிமம். இது மேக்ஸிமம், இது மினிமம். ஆனால் இதில் பார்க்குறது அரிதான விஷயம் தான். இதில் கண்டுபிடிக்கிறதா அரிதான விஷயம். இந்த கண்டுபிடிக்க பாருங்க. இது பண்ணி நிற்கிது பாருங்க, பரவாயில்ல. ஆனால் ஏன் இப்படி கருப்பாக இருக்கு? கருப்பு தானே. ஏன்னா ஆயில் கருப்பாண்டு இப்போ தானே கேள்விப்படுறேன். ஒரு இந்த இதில் கலரில் இருக்கும், மரூன் கலரில். மக்களே இப்படி கருப்பாக இருக்கிற காரணம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆயில் பழுதாக போயிட்டு நிறைய நாள் விட்டு அப்படின்ற ஒரு அர்த்தம். வரைக்கில் விட்டு அடிக்கலாம். சில உள்ள டீசல் இன்ஜினால இப்படி இருக்கோ தெரியல எனக்கு. அப்படியும் இருக்கும். இருக்கு பெருசாக விட தேவையில்லை. அப்படியே ரேடியேட்டர் தான் கவனிக்கணும். ரேடியேட்டரில் தண்ணி கவனிக்காட்டி என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? கேஸ் கட் போகும். அதே மாதிரி ஆயில் இல்லாமல் ஓடினா இன்ஜின் போகும், எல்லாம் போகும். போகிற பாட்டுக்கு போகும். சரி, அவ்வளோதான். நீ வந்து நீட் பண்ணிட்டு சரி வாக்கிங் போனது அர்த்தம். எத்தனை நாளை கண்டு பாவம். இந்த வித்தை பார்த்துக்கிறீங்களா? இல்லை, கவனிச்சதில்லை, செய்யறதில்லை. ப்ரஷ் என்னதுக்கா அப்படி திட்டுறாங்க? பல்லு வெள்ளையா வர வேண்டாம். பேட் போட பல்லு பற்பொடி போட வெள்ளையா? சரி, கொஞ்ச நாளே நீ அடி பேபங்குச்சி இப்படியெல்லாம் நாங்கள் ஜோதிப்போம். அப்படி பப்ளிக்கான ஒரு இடத்துல 2 பல்லு திட்டுவோம். இப்போ உங்களுக்கு உங்களோட ஊர் இல்லாத இடத்தால நீங்கள் வடிவா செய்வீங்கள். இது எங்கட ஊரில் நாங்கள் செய்கிறதா கொஞ்சம் அனிசியாக இருக்கு. நல்ல கிரௌட் இருந்தது. இப்போ வந்து சார்ஜ் எல்லாம் குறைவாயிட்டு இப்போ இதில் சோலாரில் பார்க்க தான் தெரியுது. இப்போ தான் சார்ஜ் ஏறுது. நல்ல வெயிலுக்குள்ள விட்டால் தான் வந்து பேட்ரி ஏறக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொன்னது. அதனால் இந்த இன்வெர்ட்டர் ஆஃப் பண்ணி விட்டுருந்தாங்க. இதுதான் எங்களோட ஃபோனுக்கெல்லாம் சார்ஜ் வரக்கூடியது. இரவு வந்து 10 சொச்சத்துக்கெல்லாம் வந்துட்டு இப்போ 12.43க்கு நிற்கிது. இன்னும் வெயில் வந்தால் தான் வந்து எங்களுக்கு இன்னும் நல்லா நார்மலாக சார்ஜ் போட்ட உடனே இங்கே வோல்டேஜ் எல்லாம் சரியாக ட்ராப்பாக தொடங்கிட்டு அதனால் இன்வெர்ட்டர் நாங்கள் ஆஃப் பண்ணணும். 9.9 எல்லாத்துக்கும் போகுது. அதனால் இன்றைக்கு சார்ஜ் போடுறது கொஞ்சம் சிக்கல் போல தான் கிடக்கு. எப்படியோ இந்த சவுண்ட் ஒன்று வந்துருக்கு. அதனால் ஆஃப் பண்ணி விட்டு ஃபுல் வெயிலுக்குள்ள வந்து போட்டால் தான் சரி. இல்லாட்டி இப்படியோ சத்தம் கட்டு கொண்டுக்கும் சரியான வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஏதோ ஒன்று நடுவிலுமே அப்படியோ போட்டபடியாக கிடந்தபடியாக வந்து சார்ஜ் அவ்வளோ வந்து இறங்கிட்டு ஏடிஎம்மை நோக்கி போய்ட்டு வந்துருக்கிறோம். கொண்ட காசுகள் எல்லாம் முடியுது. ஓடிக்கொண்டு காசுகள் போய்கிட்டுருக்கு. அதனால் இங்கே பக்கத்தில் ஏடிஎம் பார்த்தனா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே வந்து ஏடிஎம் பார்த்தனா அதில் எடுப்போம். இந்த செட்லாம் நின்றுனாங்க. ஆனால் என்ன இதண்டா வந்து மேலே பாருங்க சரியான ஒரு மப்பாக இருக்குது. எங்களுக்கு முல்லைத்தீவு எங்களோட யாழ்ப்பாணம் அங்காள பகுதியில் கேட்க வந்து இந்த சார்ஜ் பிரச்சனை வரையிலே. இங்கால பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக இருக்குது. சூரிய வெளிச்சம் காண முடியாமல் இருக்குது. அதனால் சார்ஜ் வந்து நேற்று குறைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வெயில் இருக்கணும். இல்லாட்டி ஃபோனுகள் ஒன்றுக்குமே வந்து சார்ஜ் போட முடியாத நிலையாக இருக்கும். பாப்போம். எல்லாம் மப்பாக இருக்குது பாருங்க. இந்த இடத்துல இருந்து நாங்கள் வெளிக்கிட போகிறோம். எல்லாம் தயார் செய்துட்டு வெளிக்கிறோம். அடுத்ததாக வந்து அதிகாலை உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு தாரம் என்று ஒரு கஞ்சி கடைக்கு கூட்டிக் கொண்டு போகிறாராம்.
இப்போ கஞ்சி கடைக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு. சரி, இப்போ மப்பா இருக்குது, சார்ஜ் ஏறுறது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. வவுனியா கொஞ்சம் குளிரான பிரதேசம் போல தான் கிடக்கு. இப்போ நாங்கள் விடிய காலமாக ஆரோக்கியமான இலை கஞ்சி ஒன்று அடிக்கிறதுக்காண்டி வந்துருக்கிறோம். ஜெஸ்ஸி ப்ரோ இங்கே கூட்டி வந்துருக்கிறார். என்ன ப்ரோ வேண்டுங்களா குடிப்போம்? எல்லாத்துலேயும் ஒன்று இலக்கஞ்சியில் ஒன்று புறக்கண்ணில் ஒன்று 4 இருக்கு. அந்த என்ன 3 தான் அதில் போட்டிருக்கு? அதில் 3 போட்டிருக்கு. அதில் 3 போட்டு கையோட கதைங்க என்னென்ன இருக்கு? இலக்கஞ்சி இருக்கு, அதான் குரக்கன் பயிர் போட்ட கஞ்சி இருக்கு, அது சக்கரை போட்ட, அது உளுந்து போட்டு சக்கரை, அதான் வரகு கஞ்சி இருக்கு. வரகு கஞ்சி என்ன வரகு? அந்த இதுக்கு குருவியலுக்கு போடுவீனவே அந்த வரகு இல்லை, இது நாங்கள் சாப்பிட்றோம். இல்லை அது அது உண்மையிலே நாங்கள் சாப்பிட்றது தான், அதுதான் அது குருவியலுக்கு போடுறது. இல்லை இல்லை, அது வேறு ஒன்று இருக்கு. வரகு கஞ்சி தின கஞ்சின்னு இருக்காது. அது சீட்டி எங்களுக்கு பேக்கெட்டில் வேறு 1/2 கிலோ 250 ரூபா. ரைட் ரைட் ரைட். ஏன் இப்படி ஒன்று செய்யணும் வந்தது ஐடியா ஒன்று வந்து? அதாவது 2010 ஆண்டு நான் இருக்கும்போது சிக்குட்டியாக இருந்தேன். சிக்குட்டியாக இருக்கும்போது 2019 ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது. அப்போ ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அந்த வேலை நிப்பாட்டப்படுவது. அப்புறம் அந்த இந்தியாவில் 2002 ஆண்டு இந்தியாவுக்கு போய் வந்திருந்தேன். அங்கே போய் மதுரையில் இடத்துல கஞ்சி குடிக்கிறேன். அப்போ அவர்கிட்ட கொஞ்சம் விஷயத்தை கொஞ்சம் தேடி கொண்டு நான் எதுக்குன்னா வியாபாரத்துக்காக அல்ல, ஒரு ஆரோக்கியம் எனக்கு ஒன்று தேவைப்பட்டால் ஒரு இதுக்காக நான் கேட்டு தெரிஞ்சு கொண்டேன். பிறகு 2019 ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு அந்த வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. வேலையை விட்டு நிப்பாட்டின பிறகு நான் வீட்டில் சும்மா தான் இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு டெக்கான ஐடியா ஒன்று வந்தது. உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை நிவர்த்தி செய்யணும். இப்போ இலக்கஞ்சி குடிப்போமே செய்யணுன்னு ஒரு ஐடியா வந்தது. அதே மாதிரி இலக்கஞ்சி குடிச்சு பார்த்தேன். அப்படியே நாளடைவில் குடிக்க 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 எனக்கு உடம்பு கொஞ்சம் வித்தியாசமாக வந்தது. வித்தியாசம் பண்ணால் இந்த உடம்புல வேலி, அந்த நெஞ்சு வேலி ஒன்றுமே இல்லை. பிறகு யூரின் வேலைக்குள்ள 2 சொட்டு ரத்தம் வந்து அது எங்கே எப்படி வந்தான்னு எனக்கே தெரியாது. அதுபோல் எனக்கு கொஞ்சம் தெளிவாகிட்டு உடம்பு. உடம்பு நல்லா தெளிவாகிட்டு. தெளிவானா நல்ல சோம்பல் தன்மை இல்லை. அந்த எனக்கு டக்குன்ட்டு இந்த மூச்சு கூடுதலாக வேலை செய்யும் அந்த ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிற நேரம். அப்போ அந்த தன்மையெல்லாம் குறைஞ்சிச்சு. அப்போ குறைஞ்ச உடனே இந்த மகன்கிட்ட கேட்டேன்னா, என் தம்பி இதை நாங்கள் மக்களுக்கும் செய்யக்கூடாதுன்ற ஒரு ஐடியா மகன்கிட்ட கேட்டேன். அப்போ அது மகன் பெரியவர்களை காட்டுறாரு, அப்போ செய்யுங்க பாட்டு. அப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனை நீங்கள் ஒருத்தருக்கும் வரக்கூடாதுன்ற ஒரு இதில் வந்து செய்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் இலக்கஞ்சி குடித்தா 100 வயசு மட்டும் வாழலாம். 100 வயசு மட்டும் வாழலாம் உண்டல்ல, ஆரோக்கியமாக வாழலாம். அதாவது சாவுக்கு வர இது கிடையாது, அது சொல்ல இயலாது. அவர் இயற்கை இப்போ அதாவது இலக்கஞ்சை குடிச்சு போட்டு பின்னேரத்தை போய் சாராயத்தை குடிக்கிறார். அதுக்கு நான் பழியே என்ன சொல்கிறீங்க? இலக்கஞ்சை இங்கே வந்து காலையில் குடிக்கிறார், பின்னர் போய் 60 சாராயத்தை குடிக்கிறார். அதுக்கு நான் பழியால் ஆக இயலாது. ஆனால் இதை குடித்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஏனென்றால் நான் இன்று வரை நான் ஒரு குளுசாக குடித்தா கிடையாது. நான் இந்த இலக்கஞ்சி தான் குடிக்கிறேன். தெரியும் இந்த வேலை சிறப்பில்லை, அதே போல் வேலை சிறப்பில்லை. அவள் அன்னைக்கு வேலை செய்யறா, இன்றைக்கி வேலை செய்கிறாள், அவளுக்கு தெரியும். இன்று வரை நான் குளிசை தொட்டே இல்லை. குளிசைன்னு சொல்கிறேன்னு சொன்னால் ஒன்று தலையடி காய்ச்சல் வந்து கிடையாது. தலையடி அப்படின்னு வரும்போது ஒரு பேனடோவில் போட்டிருப்பேன். இவ்வளோ தான் நான் போட்டது. மற்றபடி இலக்கஞ்சி தான் என் வாழ்க்கையில் இன்று வரை அந்த 2019 ஆண்டுலேருந்து இன்றைக்கு 2025 ஆண்டு வரையும் நான் குளிசை குடித்ததே கிடையாது. அதை நீங்கள் டேஸ்ட்டாக கொடுக்க என்னென்றால் இப்போ யூடியூப்பில் பார்க்குறது தான். அப்போ யூடியூப்பில் எனக்கு இந்தியாவிலேருந்து அந்த நாங்கள் யூடியூப்பில் பார்க்கல அந்த இலை இன்னதுக்கு நல்ல, இது இன்னதுக்கு நல்ல, இன்னதுக்கு நல்லன்னு சொல்லிக்கல. அதை கொண்டு நான் பயன்படுத்துகிறேன். இப்போ முசுட்டன்றது சளிக்கு 1ஆம் நம்பர் சாமான். தூதுவளையை விட பட்டு கத்திரிக்காய் கொழுந்தை விட முசுட்டன்றது சளிக்கு உரிய சாமான் தான். அப்போ இன்று வரைக்கும் சளியும் இல்லை, அது குடிக்கிற சளியும் குறைவு. அப்போ அதேமாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோய்க்குரிய அந்த விலையில் அது பயன்படும் எங்களுக்கு. இப்போ பெசன் பூட்டியில் போயிருக்கோம். பெசன் பூட்டினா சுகருக்கு தான், இந்த ப்ரெஷருக்கு. அப்போ அதையும் நாங்கள் போடுறோம். அப்போ எல்லாத்தையும் பொதுவாக சொல்ல போனால் அந்த நோய் அவ்வளவும் எங்களுக்கு இல்லாமல் பண்ணுது. இது போய் 7 நாளும் திறந்துருக்கோம். என்ன மற்றவைக்கு என்ன நடந்திருக்குன்றது நான் கேட்க இல்லை. ஆனால் மற்றவை வந்து என்ன சொல்லியிருக்கிறேன். நான் போய் அவர்கிட்ட போய் கேட்க முடியும், அவங்களுக்கு எப்படி இருக்குது வருத்தம் அப்படி நான் கேட்க இல்லை. ஆனால் அவைன்ற வாயால் என்னோட சொல்லிப்பட்டிருக்கு. இந்த கஞ்சி குடித்த உடனே எங்களுக்கு நல்ல அவ்வளோ உடம்பு ஒரு நல்ல ஒரு நிலை இருக்குது, ஒரு வருத்தம் இல்லாமல் இருக்குது, ஒரு கொஞ்சம் தெளிவாக இருக்குது, சோம்பல் தன்மை இல்லை, அப்படி இல்லாமல் சில பேர் வந்து சொல்கிறது.
ஆனால் நான் என்னட்ட இருக்கிறேன் நான் பொலியாக சொல்கிறேன் இல்லை. என்ன காரணம், ஏதோ நான் புகழ்ந்து சொல்கிறேன்னு சில பேர் நினைப்பினேன். இப்போ இதுக்காக நான் என்ன ஆரோக்கியப்படுத்திக் கொள்கிறேன். அப்போ அதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு நான் சொல்கிறேன் இல்லை. ஏன்னா அவே தான் சொல்லணும். அந்த வருத்தம் இல்லை நீங்கள் நல்லா இருக்கின்றது அவே தான் சொல்லணும். இதை நான் கேட்டால் அது எனக்கு மரியாதை. நான் எந்த பேரை உயர்த்தி கொள்றதுக்காக சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் சொல்லவே மாட்டேன். அவையாக வந்து என்ன சொல்லிக்கிறேன், இந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குன்றதை கன பேர் சொல்லிட்டேன். ஐயா சொன்னது மாதிரி நீ இப்போ என்ன சொல்லிக்கிறோம், நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் அதை கைவிட்டால் இதை பழக்கம் இதே மாதிரி கடைப்பிடிக்கிற அளவுக்கு யாரையும் ஒரு ஆளை செட் பண்ணிக்கொள்ளுங்க, கைவிட்டுறாங்க. ஏன்னா இதனால் உங்களுக்கு அவ்வளோ நமக்கு மரியாதை கூட இந்த கஞ்சி ஆலைகளுக்கு நன்மை அடைஞ்சிருக்கு. அதனால் இந்த கையில் கொஞ்சம் விட்டுறப்போனா இதே மாதிரி இன்னொரு ஆளுக்கு ஒரு ஒப்படைக்கிற மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிக்கிறேன். பாப்பா இந்த பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கிறேன், அவள் செய்கிறாளோ இல்லையோன்ற பேர் என்னால் சொல்ல முடியாது. நான் இருக்கும் வரையும் செய்துட்டு உண்மையிலே வந்து சந்தோஷம். ஐயா சொன்னது மாதிரி கேட்க வந்து உடலில் இருக்கிற நல்ல கழிவுகளை வந்து வெளியேற்றி எங்களை உடலில் வந்து நல்ல சுகமாக இருக்குது. அடுத்த மலம் போக எந்த கஷ்டம் இருக்காது. மற்றது இப்போ நீங்கள் குடித்த உடனே வந்து சில பேர் வயிற்ற கலக்க கொண்டு கேட்பிலாம், ஒன்றும் இல்லை, அப்படி எதுவுமே நடக்காது. ஆனால் அடுத்த நாள் விடிய முக்க தேவையில்லை. ஓகே, இன்னைக்கு குடிச்சு பார்த்து நாளைக்கு சொல்கிறோம். சரி ஐயா, குடிச்சா உங்களுக்கு நாளைக்கு விளங்கும். நீங்கள் போட்டால் டெலிவரி நம்பர் எடுத்துகிட்டு போங்க. இல்லை நாளைக்கு நிற்போம். நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஓகே, கரெக்டாக சொல்லுங்கள். நான் உண்மையாக பொய்யான்ற நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. இல்லை நாளைக்கு இங்கே அனுப்பி நாளைக்கு விடியா வருவோம். ஓகே, நன்றி ஐயா. என் பேர் சொல்லல. தங்கராஜா. தங்கராஜா. இது எத்தனை 7 நாளும் திறந்துருக்கு? 7 நாள் இல்லை சார், ஞாயிற்றுக்கிழமை போட்டால் முதல் 7 ஞாயிற்றுக்கிழமை திறந்தேன் நான். இப்போ என்னது வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வந்து அந்த ஸ்கூலுக்கு பிள்ளைகளை விட அவ்வளோ போகிறது உண்டு. மற்ற அந்த ஞாயிற்றுக்கிழமை உடுப்பு கழுவ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இப்போ அந்த ஒன்றுக்காக அது வெயிலாண்டு சொல்லியிருக்காரு. அப்போ அவைக்காக நாங்கள் சந்தர்ப்பம் கொடுத்தா ஆகும். என்ன விலையில் கொடுக்குறீங்க இலக்கஞ்சி? இப்போ நான் இலக்கஞ்சி வந்து 100 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இலக்கஞ்சி 100 ரூபாயும், மற்றது குரக்கன் கஞ்சி 130 ரூபா, மற்ற உளுந்து கஞ்சி 130 ரூபா, வரகு கஞ்சி 120 ரூபா, உள்ளி கஞ்சி 120 ரூபா. 5 ஐட்டம் இருக்குது. இப்போதைக்கு நாங்கள் 5 ஐட்டம் செய்கிறோம். உள்ளி கஞ்சி, வரகு கஞ்சி, இலக்கஞ்சி, குரக்கனும் பயறு சேர்ந்த கஞ்சி, குரக்கன் பயறு சபரிசி, இந்த 3 சேர்ந்த கஞ்சி. அதேமாரி உளுந்து கிளையும் பயறு உளுந்து சபரிசி, அப்படி அந்த ஐட்டங்கள் அந்த ஒவ்வொரு மணி குடிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு டேஸ்ட் ஒன்று இன்றைக்கி வந்து குடிச்சு பார்ப்போம் ஐயா அந்த கஞ்சி. ஆனால் எப்படி இருக்கீங்க சோமா? வீடியோஸ் பார்க்குறீங்களா? ரைட் ரைட் ரைட். அது பாருங்க, சந்தோஷம். வேன் எப்படி இருக்கு? சூப்பர். ஆச்சரியம் பண்ணேன் வீடியோவில் பார்த்து. நல்லா செஞ்சு வச்சிருக்கேன். இங்கே அனுப்பேன் 2-3 நாளைக்கு இங்கே அனுப்பேன். இங்கே அனுப்பிங்க. இது ஸ்பெஷல் இங்கே அது. அதான் ஒருக்கா குடிச்சு பார்ப்போம். 2 ஒருக்கா குடிச்சு பார்ப்போம் என்னடா கேட்டு. ஓ நன்றி. சரி, இப்போ வந்து இலக்கஞ்சி குடிச்சு பார்ப்போம். 4 விதமான கஞ்சி இருக்கான். இதா அங்களுக்கு இது உளுந்து. என்ன கலரை பார்த்து பார்க்குறேன். இது உளுந்து, இது குரக்கன் கஞ்சி, இது இலக்கஞ்சி, வேணுங்க. இது இலக்கஞ்சி, இது தினை. தினை தாங்க. உங்களோட கையில் எதிரவா? ஓகே ஓகே, இதை கொண்டு போய் இஞ்சால ஒரு நல்ல ஒரு இடம் ஒன்று இருக்கு. நல்ல பிளேஸ் ஒன்று இருக்குது, நல்லான பிளேஸ். இதில் வச்சுட்டு யார் வரீங்க? கைமாங்க ரிவ்யூவர் வாங்க, ஃபுட் ரிவ்யூவர். இதில் அவா சொன்னவா வந்து ஒரு கலரை வச்சு ஒரு கஞ்சி இந்த இதுகள் சொன்னவா. யார் வரீங்க? நீங்கள் வரீங்களா? நான் வரையில நான் டெஸ்ட் பண்ணுறத விட கஜம்பரம் டெஸ்ட் பண்ணுறேன். அதுதான் பாவன். இது வந்து இதோ என்ன தினக்கஞ்சி ஏதாவது சொல்லுவேன் ப்ரோ. கஞ்சின்னு சொன்னாங்க. நான் நினைச்சேன் வந்து கொஞ்சம் மறுவறுப்பான், ஒரு சட்டி வர மாதிரி இருக்கும். இலையெல்லாம் போட்டு கொண்டு பார்த்தா இது அப்படி இருக்கு ப்ரோ. புக்க மாதிரி. இது நல்ல இனிப்பான குடிக்கிறாங்க. அடுத்தது இது வந்து உளுந்து நல்லா இருக்கும். நல்ல இதெல்லாம் போட்டிருக்கும், பட்டாணியெல்லாம் போட்டிருக்கும். இனிப்பான ஒரு வேலை வந்து ஆடிக்கிற குடிக்கும். சொக்கம் தெரியுதா? இப்போ அடுத்தது இது வந்து குரக்கன் கஞ்சி. அவர் சொன்ன மாதிரி நல்ல உள்ளியெல்லாம் போட்டுருக்கிறார்.
இந்த குராக்கனில் வந்து இது இனிப்பாக இருக்குது. இது வந்து மிளகு தூளெல்லாம் போட்டு லைட்டாக அந்த உரைப்பு தன்மையாக வந்து இருக்குது. ஒவ்வொரு கடிக்கும் வந்து உள்ளி கடிபடுது. இந்த குரக்கங்கஞ்சி குடித்தா வந்து நல்ல சமைவாடெல்லாம் வந்து நல்லா அடையும். கேஸ் எல்லாம் வந்து வடிவாக போகும். மற்றது இது வந்து என்ன சொன்னவன் கவுப்பி போட்டு இது ஒரு கஞ்சி. இதுக்கு வந்து பயறு, தேங்காய் உருட்டு, நல்லா தான் இருக்கு ப்ரோ. நல்ல இதுவும் வந்து இனிப்பு சுவையோட தான் இருக்கும். அடுத்ததான் உங்களுக்கு இருக்கு சம்பவம். இது வந்து இலைக்கஞ்சி பார்த்தீங்கன்னா பச்சை பசேலன் இருக்கு. அருகம்புல் ஜூஸ் குடிச்சது நல்லா தான் இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. தூதுவளை இந்த இலையெல்லாம் நல்ல வாசமாக இருக்கு. கொஞ்சம் அந்த இலைன்ற ஒரு பச்சை வாசம் அடிக்குது ஒழிய மற்றபடி அந்த ஆகலம் வந்து அருவருப்பாண்டு இல்லை. நல்லா தான் இருக்கு. ரைட், விடிய காலமே இலைக்கஞ்சியே தான் என்னட்ட தரப்போகிறாங்க உலகடாக்கு. அதான் உங்களுக்கு நல்லா சுட சுட இருக்கு கஞ்சி. குடிங்கம்மா. அந்த கூழ் குடிக்க தான் சில உள்ள எனக்கு அந்த தடிமல் வரும். இதுக்கு இந்த இலக்கஞ்சி குடிக்க வந்து இந்த தடிமல் எல்லாம் வெளியேற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு சிப் அடிச்சா சரி. இதில் வந்து குடித்த பிறகு கவுப்பியன் எடுத்துனாங்க. நல்லா இருக்குது. பெருசாக எண்ணெய் ஒன்றும் இல்லாமல் நல்லா அவிச்சு கருவேப்பிலை போட்டு வதக்கி வச்சுக்கிறார். நல்ல விடிய நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு. மற்றது ஒரு கப் அடித்தாலே வந்து வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு உணர்வாக இருக்குது. இது குடித்த உடனே அந்த காது கொஞ்சம் அடைப்படுபட்டு இருக்கு. உண்மையாவா? ஐயா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இந்த கஞ்சி குடித்தா தான் அந்த தடிமல் வரும் வழியில் அந்த இதுகள் போவோம்னு சொல்லிடணும். இந்த இல்லை கூழ் குடித்தா தானே அப்படி சொல்லிவிடும். இந்த இலக்கஞ்சி குடிக்க எனக்கு அப்படி நல்லா இருந்தது. நெஞ்சில் சளி கிளி இருக்குமா இருந்தால் எல்லாம் போவோம் என்ன. ஓ அந்த சளியெல்லாம் காது அடைச்சிருந்தது இப்போ கொஞ்சம் இதாக இருக்கு. எல்லாம் கிளியராக சந்தோஷம். நன்றி. எல்லாரும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறன்றத தவிர எல்லாரும் ஆரோக்கியமாக நினச்சிருக்கிறீங்க. என்னுடைய கொள்கை வாழ்த்துக்கள் ஐயா. சரி, ஓகே, நாங்கள் வலிக்கிறோம். என்னடா நான் பெருமைக்காக நான் காட்டாங்க. எனக்கு ஒரு புகழ் செய்ய நடக்கும். ஏன்னா நான் ஒரு என்னன்னு சொல்கிறது, என்ன கண்ட ஒரு மதிக்கக்கூடிய ரைட், காட்டாங்க. சரி, ஐயாவுக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு நாங்கள் இதிலேருந்து தொடங்குவோம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்கள் மட்டும் விடைபெறும் நான் உங்கள் அலெக்ஸ். இன்னொரு காணொலி இருந்தால் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டுங்க. அடுத்த காணொலி இதிலிருந்து ஆரம்பிக்கும்.